மழைக்காலங்களில் டெல்டா மாவட்டத்தில் நெல்மணி முளைத்து வீணாகி வருவதை தடுப்பதற்கான தீர்வு குறித்து திருச்சி மக்களிடம் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். விவசாயத்துக்கு முன்னாடியே ஆற்று பாசனத்துறையும் விவசாயம் சேர்ந்த ஒரு பெரிய குழு அமைக்கணும். குழு அமைச்சு எப்படி நெல்மணி எவ்வளோ வரும், இந்த வருஷம் எவ்வளோ, போன வருஷம் எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு, தண்ணி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி தண்ணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அதுக்கான ஏற்பாடு செய்யணும். நெல் விளைஞ்சி வந்தோன்னே அந்த நெல்லை குடோன் அதிகரிக்கணும். ஒரு குடோன் 2 குடோன்னா நிறைய குடோன் அதிகரிக்கணும். ரெண்டாவது மேட்டு பகுதி எங்கே தண்ணி வராதோ அந்த பகுதிக்கு நெல்லை கொண்டு அங்கே குடோன் அமைக்கணும். விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த விவசாயிகளோட நெல்லையும் சீக்கிரமாக விற்பனை பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இன்னும் அதிகமாக கொள்முதல் கிடங்கு அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். கொள்முதல் ஊருக்கு பண்ணுற மாதிரி செய்யணும். அது 4-5 ஊருக்கு சேர்த்து பண்ணுறது நல்லது இல்லை. ரெண்டாவது என்னன்னா, இந்த குடோனு பாதுகாக்கிற குடோன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். மூணாவது என்னன்னா, இந்த பயிர் காப்பீடு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பணம் கொடுத்தோம்னா விவசாயிகள் கொஞ்சம் அவங்க வாழ்ந்தம் பண்ணணும், நம்மளும் வாழலாம். ஒவ்வொரு ஆண்டுமே அந்த விவசாயிகளுக்கு தீர்வுன்றது எட்டப்படுறது கிடையாது. அதனால அரசாங்கம் விரைந்து இந்த விவசாயிகளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்துறதுக்கான வழிவகை செய்யணும், திட்டங்களை வகுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த நெற்களஞ்சியம்னு போற்றக்கூடிய இந்த தஞ்சை டெல்டா பகுதியில் இந்த மாதிரி பருவமழை காலங்களில் விளைவிக்கக்கூடிய இந்த நெற்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு நல்ல விலை கிடைக்கணும். மழைக்காலங்களில் டெல்டா மாவட்டத்தில் நெல்மணி முளைத்து வீணாகி வருவதை தடுப்பதற்கான தீர்வு குறித்து திருச்சி மக்களிடம் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.